KPs and Kodipana channel members, viewers and subscribers அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு மொபைல் ஆப் வந்து இப்போ 2022ல வந்து லான்ச் பண்ண ஒரு மொபைல் ஆப். ஸோ இந்த மொபைல் ஆப்போடைய நேம் வந்து ருபியோ மொபைல் ஆப். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளால ஒரு நாளைக்கு 400 ரூபா இல்ல அப்ராக்சிமேட்லி $5 வரைக்கும் இந்த ஆஃபர் கம்ப்ளீஷன் மூலமாக இந்த சர்வீஸ் கம்ப்ளீட் பண்றது மூலமாக ஸ்பின்னிங் த வீல் கேம்ஸ் இது போக ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன் வழியா சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நினைவூட்டுறது, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம எந்த வித செக்யூரிட்டி டிபாசிட் ஃபீயோ இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸோ பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பேமெண்ட் வித்ட்ராயல் வந்து பேபால் அண்ட் விர்ச்சுவல் விசா கார்டு வழியா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் வந்து வித்ட்ராயல்ல எந்த வித பிரச்சனையும் இல்ல அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணோம்னா நினைக்கிறேன் இந்த ருபியோ மொபைல் ஆப் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த மொபைல் ஆப் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய மொபைல் பிளே ஸ்டோர்ல வந்து ருபியோ அப்படின்னு வந்து சர்ச் பண்றோம். ஸோ நமக்கு வந்து நிறைய சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. பட் ஒன்லி சர்ச் ரிசல்ட் வந்து அந்த ருபியோன்னு வந்து டிஸ்பிளே பண்ணது தான். ஸோ இந்த ருபியோ மொபைல் ஆப் வந்து பார்க்கும்போது ஏர்ன் மணி ஆன்லைன் கேஷ் ருபியோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொவைடட் பை ருபியோ ஆப். ஸோ இதுதான் வந்து இதோடைய லோகோ. ஓகே, ஸோ இந்த மொபைல் ஆப்புக்கு கிடைச்ச ஸ்டார் ரேட்டிங் வந்து 4.1 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் ஒரு 11,000 ரிவ்யூஸ் பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து அச்சீவ் பண்ணது வந்து 1 மில்லியன் பிளஸ் டவுன்லோட்ஸ். ஸோ கீழே வந்து அதோடைய ஸ்னாப்ஷாட்ஸ் ஃபோட்டோஸ் அப்படின்னு வந்து இருக்கு. கொஞ்சம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த மொபைல் ஆப்போடைய டீடைல் ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்க, நம்மளுடைய ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து பார்க்கும்போது 5 ஸ்டார் ரிவ்யூ வந்து ஜாஸ்தியா இருக்கு. பட் நீங்க நோட் பண்ண வேண்டியது 1 ஸ்டார் ரிவ்யூ வந்து 4 ஸ்டார் 3 ஸ்டார் அண்ட் 2 ஸ்டாரை விட ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஸோ கொஞ்சம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது ரீசெண்ட் ரிவ்யூஸ் வந்து பார்க்க முடியுது. இப்போ ஜூன் 2024ல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான மொபைல் ஆப்பு. 2 மாசத்துக்கு முன்னால தான் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து 15ல இருந்து, அதாவது காமன் நேரத்துல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் தான் நான் ஸ்பெண்ட் பண்றேன். நான் 1500 ரூபா ஏர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் கஷ்டமா இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 145 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து ருபியோ ஆப் வந்து இதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இன்னொருத்தர் வந்து ஷேர் பண்ணது, டாஸ்க்ஸ் சர்வீஸ்க்கெல்லாம் நீங்க வந்து ரொம்ப டைம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து கொஞ்சம் டைம், அதாவது வந்து 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ நீங்க வந்து ஒர்க் பண்ணா போதும். நீங்க அஸ் அ ஸ்டூடெண்டா வந்து கண்டிப்பா வந்து பெனிஃபிட் தான் ஆவீங்க அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 324 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இதுல நெகட்டிவ் ரிவ்யூவும் உங்களுக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, நான் இனிஷியலா வந்து இந்த மொபைல் ஆப் வந்து ஓகே சூப்பரா வந்து ஒர்க் ஆகும் நினைச்சிட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணேன். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணேன். திடீர்னு இந்த ஆப் வந்து கிராஷ் ஆகுது. நமக்கு நினைச்ச காசு அப்படிங்கிற வந்து கிடைக்கிறது இல்லை. ரெஸ்பான்ஸும் வந்து ப்ராப்பரா கஸ்டமர் கேர் கிட்ட இருந்து வர்றது இல்லை அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 48 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே இந்த டீடைல் ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இந்த ஆரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபாஸ்ட் ரிவ்யூஸ் ஆர் 5 ஸ்டார் ரிவ்யூ அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணும்போது அதே ரீசெண்ட் ரிவ்யூஸ் தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ கீழே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணும்போது சில பேர் வந்து ஷேர் பண்ணது வந்து ஃப்ரீ மணி வந்து ஈஸியாகவே கொடுக்குறாங்க. டாஸ்க்ஸ், சர்வீஸ், அந்த ஸ்பின் அ வீலு, அப்புறம் வந்து கேம்ஸ், இது மூலமா நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியா வந்து அக்சஸ் பண்ணலாம். சூப்பர் ஆப் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்மளுடைய 1 ஸ்டார் ஆர் மேபி கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ ரீசெண்டா பார்த்தா அதே ரிவ்யூஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கு. இதுல இன்னொருத்தரும் ஷேர் பண்ணது என்ன அப்படின்னா, நீங்க வந்து 200வது லெவல் இல்ல 400வது லெவல் நீங்க ரீச் பண்ணா கூட நீங்க நினைச்ச காசு உங்களுக்கு வந்து கிடைக்காது. கம்ப்ளீட்டா ஒரு வேர்ஸ்டான மொபைல் ஆப், ஸ்கேம் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் இதுல நோட் பண்ண வேண்டியது, நெகட்டிவ் ரிவ்யூக்கும் ருபியோ ஆப் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணது பேமெண்ட் வித்ட்ராயல் இஷ்யூஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 நாள் 3 நாள் நீங்க வெயிட் பண்ணியும் அந்த அமௌண்ட் வந்து வர்றது இல்லை. கஸ்டமர் கேர் கிட்ட கேட்டாலும் ப்ராப்பரா ரிப்ளை இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா 237 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குனாலும் ஸ்கிரீன்ஷாட்டு இல்ல ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பட் இதை எடுத்து அனுப்பி விட்டாலும் ப்ராப்பரா ரிப்ளை இல்லை
அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஒரு 150 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொஞ்சம் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த மொபைல் ஆப்பை வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஃபேக் ஆப்பு, வேஸ்ட் ஆஃப் டைம், டோன்ட் டவுன்லோட், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த மொபைல் ஆப்பை இன்னும் ஃபர்தராக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ உங்களுடைய டெசிஷன் தான். பட் இருந்தாலும் இந்த ஆப்போடைய ரியல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியறதுக்காக நான் வந்து இதை வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸ், இந்த பார் வந்து உங்களுக்கு ஃபுல்லி லோட் ஆன பிறகு இன்ஸ்டால் அப்படின்னு வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ வைரஸ் வந்து ஸ்கேன் ஆகும். அதுக்கு பிறகு ஓப்பன் அப்படின்னு வந்து கொடுங்க. ஸோ இங்கே உங்களுக்கு 100% உங்களுக்கு ஃபுல்லாக லோட் ஆன பிறகு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நல்லா வாசிட்டு உங்களுக்கு ஓகேன்னா இதை வந்து அக்ரி பண்ணுங்க. ஸோ இதில் வந்து அந்த டிக் மார்க் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு லிங்க் கூகுள் அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஸோ உங்களுடைய ஜிமெயில் ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ரெஃபரல் கோட் கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்கிப் அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. யாருடைய ரெஃபரல் கோடும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு பிறகு இந்த எனேபிள் ஆப் யூசேஜ் பெர்மிஷன் அப்படின்னு வந்து வரும். ஸோ இந்த ஆப் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிற வந்து வரும். ஸோ உங்களுக்கு ஓகேனா மட்டும் இந்த அலோவ் பெர்மிஷன் அப்படின்னு வந்து கொடுங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இந்த இடத்துல பாரை வந்து மாற்றிட்டு அதுக்கு பிறகு இந்த பேக் பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே அந்த டேஷ்போர்ட் செக்ஷனுக்குள்ளே போகும். ஸோ இதில் உங்களுக்கு டியூட்டோரியல் அப்படின்னு வந்து காமிப்பாங்க. ஸோ வரிசையாக உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்னு கொடுங்க. அதுக்கு பிறகு ஃபினிஷ் அப்படின்னு வந்து கொடுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மெயின் டேஷ்போர்ட் செக்ஷன். உங்களுக்கு இதில் வந்து ஆஃபர் வால்ஸ் அப்படின்னு வந்து நிறைய இருக்குது. அதாவது வந்து டாஸ்க்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு சர்வேஸ் அப்படின்னு வந்து இருக்குது. இந்த டாஸ்க்ஸை கம்ப்ளீட் பண்ணாதான், அட்லீஸ்ட் ஒரு டாஸ்க்காவது நீங்கள் முடிச்சிருந்தா தான் இந்த ஸ்பின் அண்ட் வின் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து விளையாட முடியும். ஸோ இதில் உங்களுக்கு பாருங்கள் நிறைய ஆஃபர் வால்ஸ் இருக்குது. எஃப்எம் கனெக்ட், கால் ஆஃப் டிராகன். ஸோ இப்போ பாருங்களேன், கால் ஆஃப் டிராகனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 628 காயின் பக்கத்தில் கொடுக்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம் டைம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். உடனே இன்ஸ்டண்ட்டாக அவங்க வந்து காயின்ஸ் கிரெடிட் பண்ணுறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈஸியான டாஸ்க்ஸும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஜஸ்ட் வந்து ஒரு 3 நிமிஷம் 8 நிமிஷம் நீங்கள் வேலை பார்த்து கூட காயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டாஸ்க் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு டாஸ்க்காவது கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் இந்த ஸ்பின் அண்ட் வின் கான்டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ காயின்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கேம்ஸும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த கேம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது வந்து யூனிட்டி சாஃப்ட்வேரு. ஸோ நம்ம 80s 90s கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் அப்படின்னு வந்து நம்ம வந்து விளையாடலாம். ஸோ ஸ்னேக் அண்ட் லேடர் அப்படின்னு வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நார்மலாக ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் விளையாடுற போது தான் நீங்கள் வந்து தாயத்தை வந்து உருட்டுற மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த டை அப்படிங்கிற வந்து இருக்கும். ஸோ அந்த பார் ஃபுல்லாக லோட் ஆகுறதுக்குள்ள டக்குன்னு இதை வந்து ப்ரெஸ் பண்ணும். ஸோ அது ப்ரெஸ் பண்ண உடனே அது உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மூவ் ஆயிரும். ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து கேமை வந்து உங்கள் கம்ப்யூட்டர் கூட விளையாடணும். இதில் நோட் பண்ணிக்கோங்க, இந்த 3 லைஃப் லைன் வந்து முடிஞ்சிடக்கூடாது. ஏன்னா இந்த 3 லைஃப் லைன் எப்போ முடியும்னா நீங்கள் வந்து 3 தடவை ஒரு ஸ்னேக்கால வந்து கொட்டு வாங்கிட்டீங்கன்னா உடனே வந்து முடிஞ்சிடும். ஸோ அப்படி வந்து முடிஞ்சிடக்கூடாது. அப்படி முடிஞ்சிட்டேன்னா ஆப்போனன்ட் வந்து வின் பண்ணதா அறிவிச்சுப்பாங்க. ஸோ ஆப்போனன்ட் பாருங்க, ஒரு தடவை வந்து ஸ்னேக்கால வந்து கொட்டு வாங்கிட்டாரு. அடுத்து வந்து நம்ம வந்து விளையாட வேண்டியிருக்கும். ஸோ இப்படி வந்து அந்த கேமை வந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ ஒரு வழியா பக்கத்துல வந்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஸ்க்ரீன் உடைய எண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ ஒரு வழியா நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். ஸோ இப்படி கேம்ஸ் மூலமாகவும் நம்ம வந்து காயின்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர் பால்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு. இது போக டெய்லி ரிவார்ட்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ டெய்லி ரிவார்ட் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போ வந்து இன்னைக்கு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது கிளைம் ரிவார்ட் கொடுத்துட்டோன்னா நமக்கு 0.02 காயின்ஸ் வந்து வரப்போகுது. இதில் நீங்கள் ஒரு நாள் விட்டாலும் உடனே டே 1லேருந்து தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு வேளை இதை வந்து கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் இந்த கிளைம் ரிவார்ட் கொடுத்தா உடனே உங்களுக்கு 0.05 வரும். அடுத்து 0.1, 0.13, 0.15, ஃபைனலாக டே 6ல் உங்களுக்கு வந்து 0.25 அப்படின்னு வந்து கிடைக்க போகுது. ஸோ இப்போதைக்கு நம்ம கிளைம் ரிவார்ட் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, நமக்கு வந்து ஸ்ட்ரீக் வந்து எடுத்தாச்சு.
ஸோ your next reward வந்து 8 hours 20 minutes 43 செகண்ட்ஸ்க்கு பிறகு வரும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் வைல் நீங்கள் வந்து வேற டாஸ்க்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃப்ளேம் மேட்ச் அப்படிங்கிற வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டாஸ்க். ஸோ இதுக்கு வந்து 6 காயின்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்காங்க. ஜஸ்ட் 4 minutes நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ என்ன அப்படின்னா இந்த லிங்கை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணோம், உடனே உங்களுக்கு ஏபிகே ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதுக்கு பிறகு இந்த ஆப்பில் என்னெல்லாம் இருக்குன்னு சும்மா வந்து பாருங்களேன். அதுக்கு வந்து 6 காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து டிஸ்க்ளைமர் நோட்டீஸும் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை ஒரு மாதத்துக்கு முன்னால் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. கோத்ரூ பண்ணிட்டு ஸ்டார்ட் டாஸ்க் அப்படின்னு வந்து கொடுங்க. இப்படி தான் ஒரு மெசேஜ் வந்து வரும். ஸோ இதை பார்த்தோன்னா பயந்துடாதீங்க. The file might be harmful அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓகேனா மட்டும்தான் டவுன்லோட் எனிவே அப்படின்னு வந்து கொடுங்க, இல்லைனா கேன்சல் அப்படிங்கிற வந்து கொடுத்து நீங்கள் பேக் வைக்கலாம். ஸோ ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்கும். தேவைப்பட்டா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க, இல்லைனா பேக் வைக்கோங்க. ஸோ இப்படி வந்து நிறைய டாஸ்க்ஸ் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன். இதில் பார்த்த டாஸ்க்ஸ்லேயே வந்து ரொம்ப முக்கியமாக காயின்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதுதான். ஸோ இதுதான் நம்மளுடைய ரெஃபரல் கோடு. அகைன் நான் நிறைய தடவை வீடியோஸில் ஷேர் பண்ண தான் இப்போவும் சொல்கிறேன். என்னுடைய ரெஃபரல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்கள் மூலமாக நான் ஏர்ன் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை. நீங்கள் உங்களுடைய ரெஃபரல் கோடை ஜென்ரேட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து உங்கள் மூலமாக ஒரு 3 ஆஃபரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறதுல இருந்து 50% வந்து ஏர்ன் பண்ண போறீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டனாலும் இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெடீம் செக்ஷன் அப்படிங்கிற வந்து இதுதான். நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணக்கூடிய செக்ஷன் வந்து இதுதான். ஸோ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, பேபால் அண்ட் கிஃப்ட் கார்டு. ஸோ பேபாலுக்கு வந்து $0.25, $0.5, $1, $2, $5 வரைக்கும் இருக்கு. அதாவது $400 பக்கத்துல வரைக்கும் இருக்கு. ஸோ நீங்க வந்து காயின்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டன்டா வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது போக அதே மாதிரி வெர்ச்சுவல் விசா கார்டு அப்படின்னு வந்து இருக்கு. நீங்க யாருக்கிட்டையாவது வந்து கிஃப்ட் பண்ணா கிஃப்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 0.25, 0.5, $1, $2, $5 அப்படின்னு வந்து இருக்கு. அதே மாதிரி சேவ் த சில்ட்ரன் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி $400 வேற யாருக்காவது வந்து டெடிகேட் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா அதையும் நீங்க வந்து டெடிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைல் ஆப்ல கான்டாக்ட் அஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த கான்டாக்ட் அஸ் பட்டன் வந்து பிரஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வந்து காமிக்குது. இந்த ஜிமெயில் வழியா லாகின் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. இமெயிலும் உங்களுக்கு வந்து இருக்கு. சரிங்களா? இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஜிமெயில் அப்படின்னு வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வந்து போகுது. அதாவது சென்டர் யாரு, அதாவது உங்களுடைய இமெயில் ஐடி, எந்த இமெயில் ஐடிக்கு வந்து அனுப்பணும் அந்த இமெயில் ஐடி வந்து காமிக்குது, சப்ஜெக்ட் என்னது இப்படி வந்து காமிக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷனோ இல்லை ஒரு அட்ரஸோ ஒரு பின்கோடோ எந்த வித கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபோன் நம்பரோ எதுவுமே இல்லை. ஸோ சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்கள ஒரு இமெயில் வழியாக தான் வந்து கான்டாக்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம டெஸ்க்டாப்லயோ இல்லை லேப்டாப்லயோ வந்து கூகுள் சர்ச்ல வந்து ருபியோ மொபைல் ஆப் ரிவ்யூஸ் இல்லை வந்து ருபியோ மொபைல் ஆப் ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணோம். நமக்கு ரெலவெண்டான சூட்டபிளான சர்ச் ரிசல்ட்ஸ் வரவே இல்லை. ஒரு சில இடங்கள்ல 2.5 இல்ல வந்து 3 ஸ்டார் ரேட்டிங் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் ரேட்டிங் இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்புக்கு வந்து கிடைச்சிருக்கு. அகைன் அந்த வெப்சைட்ல வந்து இன்ஃபர்மேஷன் இல்லாத காரணத்தினால நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஆப் பத்தின ரிவ்யூஸ் தான் வந்து ஜெனுவின் ரிவ்யூவா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஓவராலா வந்து பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து 4.1 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடைச்சிருக்கு. இது அகைன் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தான். ஏன்னா கொஞ்சம் டீடைல்ல வந்து பார்க்கும்போது 1 ஸ்டார் ரேட்டிங் வந்து 4 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டாரை விட கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. அதே மாதிரி சில நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, பேமெண்ட் வித்ட்ராயல் வந்து ப்ராப்பரா வரமாட்டுக்கு அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அகைன் கான்டாக்ட் செக்ஷன் வந்து ப்ராப்பரா இல்ல. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்களுடைய இமெயில் ஐடி தான் கான்டாக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ சில பேர் ஷேர் பண்ண மாதிரி இந்த மொபைல் ஆப் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் மொபைல் ஆப் அப்படின்னு எல்லாம் வந்து போய் சொல்ல மாட்டோம். இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு மொபைல் ஆப் தான். நீங்க ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷனை நல்லா யூஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களால $400 சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. மேபி ஒரு $100 இருந்து $150 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அதுவும் நீங்க இந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷனை நல்லா யூஸ் பண்ணும் பட்சத்தில். ஒரு மொபைல் ஆப் வழியா டெய்லி வந்து $100 $150 தான் வருதா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் ஆப்பை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு
ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில நீங்க டைமை எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வழியை பார்க்கலாம். அதுக்காக இந்த மொபைல் ஆப் வந்து கம்ப்ளீட்டா ஃபேக் அப்படின்னு வந்து முடிவு பண்ண முடியாது. ஏன்னா 2022ல இருந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி.